அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். இந்த பெருநாளுடைய தினத்தில் சில நடக்கக்கூடிய சில தவறுகளையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதாவது சில ஊர்களில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெருநாள் தொழுகையை முடித்துட்டு கபிரிஸ்தானத்துக்கு செல்வார்கள். கபிரிஸ்தானத்துக்கு சென்று அங்கே சில குறிப்பிடப்பட்ட சில வணக்கங்களையோ சில நடைமுறைகளை செய்கிறாங்க. கபருக்கு செல்லக்கூடிய, அதாவது மக்பரா மையவாடிக்கு அந்த மையவாடியை போய் சந்தித்து அங்கே அடங்கப்பட்டவர்களுக்காக துவா செய்வது, நாம் மறுமையுடைய படிப்பினைகளை பெறுவதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் என்பதில் கருத்து முரண்பாடில்லை. ஆனால் அதற்கென்று சில நாட்களை சில நேரங்களை குறிப்பிட்டு செல்வதற்கிறது. அதைத்தான் எங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெருநாளுடைய தினத்திலே பெருநாளுடைய தொழுகையை முடித்துவிட்டு அப்படியே எல்லாருமாக அல்லது அப்படியே போய் அந்த கபரை சந்திக்கிறது, அதுக்கு சில குறிப்பிடப்பட்ட சில அமைப்புகளை அங்கே செய்வது என்பது இது புதிதாக இஸ்லாத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. அப்படி நாம் செய்யக்கூடாது. அதே போல் நான் உங்களுக்கு முன்னால் குறிப்பிட்டேன், ஒரு எல்லாருமாக கூட்டமாக சேர்ந்து ஒவ்வொரு குரூப்பாக சேர்ந்து தக்பீரை சொல்வது, ஒரு குரூப் முடிய அடுத்த குரூப் செல்வது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முறையை நபி அவங்களுடைய காலத்தில் நம்ம பார்க்கல. தனித்தனியாக அவராக சொல்லக்கூடிய ஒரு முறை தான் இதுக்கு சரியான முறை. அதே போல் இந்த பெருநாளுடைய தினத்தில் ஒரு சிறப்பான நாள். அன்னைக்கு பெருநாளுடைய தினத்தில் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று குடிக்கக்கூடிய உண்ணக்கூடிய நாள் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய தினத்திலே நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபி அவருடைய காலத்திலே சிறிய குழந்தைகள் நபி அவருடைய வீட்டில் பாட்டுகள் படித்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தடுத்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை விட்டு விடுங்கள், அவருடைய சந்தோஷமான நாள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அனுமதிக்கப்பட்ட நாள் பெருநாளுடைய தினம். அதனால் சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம் என்ற பெயரில் இஸ்லாம் ஹராமாக்கியவைகளையும் செய்து சந்தோஷப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. 30 நாட்களும் கட்டுப்பாடோடு இருந்து நோன்பு பிடித்தவர்கள் இனிமேல் ஃப்ரீடம் கிடைத்து விட்டது என்ற ஒரு அமைப்பிலோ தெரியவில்லை. ஹராம் ஹலால் எல்லாத்தையும் முஷக்கலாக மிக்ஸ் பண்ணி செஞ்சுருவாங்க. அன்னைக்கு புதிய படம் கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது பெருநாள் விசேட படம் அப்படின்னு சொல்லி பெருநாளைக்கு, அதாவது முஸ்லீம்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாம். அதாவது நோன்பு பெருநாளை முன்னிட்டு ஒரு படம். சுப்ஹான் அல்லாஹ், இது எங்களுக்கு சரி வருமா? எங்களுடைய கலாச்சாரத்துக்கு இல்லை. அதே போல் மாது சூதாட்டம் போன்றவைகளை கூட சிலர் செய்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். 30 நாள் பகல் நேரத்திலே அல்லாஹ் அனுமதித்ததை கூட உனக்கு கட்டுப்படுத்து என்று சொல்லி கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுத்த அந்த இபாதத் நேற்று தான் முடிஞ்சது. இன்றைய காலை ஆகிவிட்டது. மாது என்ற அளவுக்கு கூட போயிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் பிடிச்சது நோம்பா, வணக்கமா, இல்லை ஒரு வழக்கமா? வச்சு பாருங்கள். ஆகவே அப்படிலாம் போயிடக்கூடாது. இது அல்லாமல் பாட்டு கச்சேரி என்று அதுக்கு ஒரு கூட்டம், பெண்கள் ஆண்கள்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நடக்கிற புரோகிராங்கள், பெண்கள் தன்னுடைய அழகை காட்டுவதற்கென்று ஆடைகள் வாங்கி தன்னுடைய நகைகளை காட்டுவதற்கென்று ஒரு அமைப்பில் உடைகளை போட்டு இப்படியெல்லாம் நடக்கிறதெல்லாம் இது கூடாது, இது அனுமதிக்கப்படாதது. ஆகவே அனுமதிக்கப்படாத இதையும் செய்யாதீங்க, அனுமதிக்கப்பட்டதை செய்யுங்க. இஸ்ராஃப் இல்லாமல், பெருமை இல்லாமல். அதுக்கு இஸ்லாம் அனுமதி இருக்கிறது. சாப்பிடுங்க, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீணு விரயம் செய்ய வேண்டாம். அதே போன்று பெருமையை அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான். இது பெருமை அல்லாஹுக்குரியது. பெருமைக்கு இல்லாமல் வீண் விரயம் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. ஆகவே இந்த பெருநாளுடைய தினத்தில் சந்தோஷம் வெளிப்படுத்துங்க. ஹராத்து செஞ்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அன்றைக்கு ஹராம் ஹலால் ஆகாது. எப்போதும் ஹராம் தான், ஹலால் தான். ஆகவே பெருநாளுடைய தினத்தை இஸ்லாம் அனுமதித்த முறையில் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நீங்கள் நோட்ட நோன்புகளையோ செய்த இபாதத்துகளையோ வீணாக்கிறாதீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை போனி அந்த பெருநாளை நாம் கழிக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த உம்மத்துல் இஸ்லாமியாக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.